முத்தை தருபத்தி திருநகையத்தி கிருஷத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போது முத்தை தருபத்தி திருநகையத்தி கிருஷத்தி சரவண முத்து குருவித்து குருபரன் என்ன போது முக்கட்பரமற்கு சுருதியின் உட்பட்டது கற்பி திருவரு 30 முவர்க்க தமரருமடி பேண பத்துத்தலை தத்தை தனை கொடுவற்றை கிரை மற்றை பொழுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மைச்ச ததி பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்திய ஒத்த பரிபுரணித்த பத வைத்து பைரவத்தி கொக்கனடிக்க கழுதொடு கழுகாடே திக்கும் பரியட்ட பைரவர் தொக்கு தொகை தொக்கு தொகை தொகை திரப்பபுரிக்கு திரிகடகையன போதம் கொத்து பறை கொட்ட கலமித கொக்கு கொகு கொக்கு கொகு கொகு கொத்தி புதை பொக்கு பிடியன முதுகோகை கொட்பொற்றடனற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே கொட்பொற்றடனற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே 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 திருவடியும் தண்டையும் இளம்பும் இளம்பூடுருவன் பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குளிர குதி கொண்டவே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற நங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் நம பார்வதி பதையே மகாதேவ கோபிகாரமண கோவிந்தா கோவிந்த ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்த ரமண கோவிந்தம் கோவிந்த வேல் முருகனுக்கு அரோகரம். ஞானமே வடிவமாகிய எம்பெருமாட்டி அன்னை பாஞ்சாலி அம்மனுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே மெய்யன்பு சார்ந்த பெரியோர்களே, அன்பே வடிவான தாய்மார்களே, எல்லா வளங்களும் நலங்களும் நிறைந்து இயற்கை வளம் செறிந்து திருவருளும் திருஅடியிலும் திகழும் தெய்வத் திருத்தலமாக போற்றப்படுகின்ற வேலூர் மாநகரத்திலே சத்வாச்சாரி என்கிற இந்த திருத்தலத்திலே அருள்மிகு திரௌபதி அம்மன் உடனிறை அருள்மிகு தர்மராஜா திருக்கோயிலில் தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகாபாரத அக்னி வசந்த மகோற்சவமான இந்த தெய்வீக திருவிழா பெருவிழாவாக இன்று இனிதே தொடங்குகிறது. 23 நாள் மகாபாரத பெருவிழா, தீமிதி திருவிழா, மகாபாரத சொற்பொழிவு தொடர்ந்து 23 நாட்களுக்கு இங்கு நிகழ்த்துவதான ஒரு ஏற்பாட்டினை செய்து மிக சிறப்பாக காலையிலே கொடியேற்றம் செய்து சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்களை செய்து கொடியேற்றம் செய்து முறைப்படி இந்த இனிய விழா பாரத விழா இன்று இங்கே தொடங்குகிறது. இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள், ஆடி 18. இந்த மகாபாரதத்திற்கும் 18 என்ற எண்ணுக்கு நிறைய தொடர்பு உண்டு. மகாபாரதத்திலே பர்வம் 18, அக்ரோணிகளின் எண்ணிக்கை 18, சண்டை செய்த நாட்கள் 18, பர்வம் 18, அக்ரோணிகளின் எண்ணிக்கை 18, பகவத்கீதை அத்தியாயம் 18, ஆடி 18, சித்திரகணம் 18, ஐயப்ப சுவாமி படி 18, 18 கீழ்கணக்கு நூல்கள் 18, இப்படி 18ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். 18 என்ற எண்ணம் அத்தனை சிறப்புடைய நாள்.
இன்று ஆடி 18 இந்த இனிய நன்னாளிலே இந்த இனிய விழா இங்கே தொடங்குகிறது. மகாபாரத சொற்பொழிவு தலைமை ஏற்று திருமிகு PS சுகுமார் செங்குந்தர் அவர்கள், தலைவர் செங்குந்தர் சமுதாய கமிட்டி சத்வாச்சாரி அவர்களுடைய தலைமையிலே, முன்னிலை திரு TM மார்கபந்தி செங்குந்தர், பொருளாளர் செங்குந்த சமுதாய கமிட்டி சத்வாச்சாரி அவர்கள் முன்னிலையிலே, திருமிகு G ஜானகிராம செங்குந்தர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் சத்வாச்சாரி நகராட்சி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த இந்த இனிய விழாவினை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கி தொடக்கி வைக்கிறார்கள் தொழிலதிபர் வணக்கத்துக்குரிய திருமிகு SM சுந்தரம் செங்குந்தர் அவர்கள், செயலாளர் செங்குந்த சமுதாய கமிட்டி சத்வாச்சாரி, தலைவர் விஜயதசமி இலக்கிய விழா குழு தலைவர் அவர்கள். இது ஒரு பெரிய ஞான வேள்வி. மகாபாரதன்றது சாதாரண கிடையாது. நம்ம தலைவர் ஐயா அவர்கள் SMS அவர்கள் சொல்லுகிற போது முதல்ல சொல்லிட்டாங்க, ஒரு விழா பாரத விழா நடக்கிறதுன்னா அந்த விழா நடைபெறுவதற்கான சில நோக்கங்கள் இருக்கும். எந்த நோக்கத்திற்காக இந்த விழா நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறணும். என்ன நோக்கம்? நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஊரில் எல்லா சமுதாயத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவரவர்களுடைய வீட்டிலே நல்ல மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நல்ல பிள்ளைகள் பிறக்கணும், நல்ல பிள்ளைகள் படிக்கணும், படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போகணும், திருமணம் நடக்கணும், சந்ததிகள் வளரணும், வாழ்க்கையிலே பல வெற்றிகளை சந்தித்து எல்லாரும் சாதனையாளர்களாக இந்த சமுதாயத்தில் நாம் எல்லாம் செம்மையாக வாழ்வதற்கு வழிகாட்டுவது இந்த மகாபாரதம். அதான் நோக்கம். அது ஐயா ஆரம்பத்திலே அவங்க முன்னுரையில் பேசினார்கள். உங்களெல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த விழா மொத்தம் 23 நாட்கள். இந்த 23 நாளைக்கும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யாரும் எந்த வேலைக்கும் இந்த 23 நாளுக்கும் போக வேண்டான்னு, உங்களுக்கு எந்த வேலையும் போக தரலன்ற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எப்போ 2 மணி ஆகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து இந்த அரங்கத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நிறைவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜன நிறைவாக வந்தால் நாங்கள் மன நிறைவாக பேசுகிற அந்த ஒரு நிறைவு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எத்தனையோ இடத்துல மகாபாரதங்களை பேசியிருக்கிறோம். அடியேன் இது வரைக்கும் 52 ஆண்டுகளாகிறது இந்த துறைக்கு வந்து. 52 ஆண்டு. என்னுடைய 19 வயதில் தொடங்கினது. ஆனால் இப்போ வயசை நான் சொல்கிறது இல்லை யாருக்கும். இந்த 52 ஆண்டுகளாக தமிழகம் எல்லாம் சுற்றி சுற்றி பாரதம் சொல்லியிருக்கிறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போய் பாரதம் பேசிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை, சத்வாச்சாரியில் வந்து நாம் சொற்பொழிவு பண்ணல என்ற ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சத்வாச்சாரியிலே இங்கே வந்து தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான பேச்சாளர்கள் எல்லாம் இங்கே வந்து பேசாத பேச்சாளர்களே கிடையாது. சர்க்குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த இடத்திலே இந்த சத்வாச்சாரியில் பலமுறை முழக்கம் செய்து பக்தி பயிர் விளைத்தார்கள். அந்த அன்னைக்கு அவங்க விதை போட்டாங்க, அந்த விதை தான் இன்னைக்கு பயன் தந்து கொண்டு இருக்கிறது. வாரியார் சுவாமிகள் பல தலங்களுக்கு சென்று, பல நாடுகளுக்கு சென்று, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்று எந்த இனது அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்டாரா இல்லையா? ஆனால் வள்ளலார் வெளிநாட்டுக்கு போல, வாரியார் சுவாமிகள் போனாங்க. சர்க்குருநாதர் வாரியார் சுவாமிகளுடைய அவருடைய திருவடி தூசு, அவருடைய பாத தூசு தான் இப்போ உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறேன். அவங்க கொடுத்த அந்த வாழ்த்துக்கள், அந்த ஆசிகள் தான் எங்களை இங்கே பேச வைத்து கொண்டிருக்கிறது என்று திருவருளை வேண்டி குருநாதருடைய திருவடிகளை வணங்கி நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லுகிறோம். நம பார்வதி பதையே அரர மகாதேவா. மகா ராமாயணம்னு சொல்றது இல்லை. ராமாயணம் ஒரு இதிகாசம்.
மகாபாரதம்னு தான் சொல்கிறோம். இந்த மகா என்ற வாக்கியம் இதுக்கு மட்டும்தான் உண்டு. எந்த காவியத்துக்கும் இல்லாத சிறப்பு மகாபாரதத்துக்கும் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதையை படிச்சுட்டு கேட்டுட்டு ரெண்டாவது முறை கேட்க விருப்பம் வராது. அது கதையாக இருக்கட்டும், ஒரு நாடகமாக இருக்கட்டும், ஒரு சினிமாவாக இருக்கட்டும், அது பார்த்தாச்சு, மறுபடியும் பார்க்கணும் கேட்கணும்னு தோணாது. ஆனால் மகாபாரதம் அப்படி இல்லை. நீ எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை படித்தாலும் மறுபடியும் படிப்பதற்கோ கேட்கறதுக்கோ பார்ப்பதற்கோ விருப்பத்தை தூண்டுவது எதுன்னா அது மகாபாரதம். இந்த மகாபாரதத்தை தான் அதிக நாள் வைத்து விழா நடத்தக்கூடிய ஒரு பெரிய விழா. அது மற்ற காவியத்துக்கெல்லாம் இவ்வளோ நாள் விழாவே கிடையாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, விழா ஆரம்பிக்கிற அன்னைக்கு கோயிலுக்கு முன்னால் ஒரு தென்னங்கன்று வைப்பாங்களாம். கோயிலுக்கு முன்னே தென்னங்கன்று வச்சுட்டு கொடியேற்றிடுவாங்க. கொடியேற்றி பாரத விழா நடந்துக்கிட்டு இருக்கோம். தருமர் பட்டாபிஷேகத்தன்னைக்கு தென்னங்கன்று வச்சாங்களே, தென்னங்கன்று மரமாகி அதிலிருந்து இளநீ கொண்டாந்து தருமருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அந்த தேங்காய் உடைச்சி தீபாரணை பண்ணுவாங்க. செய்தி இது ஒரு செவ்விவழி செய்தி. அப்போது ஒரு தென்னங்கன்று மரமாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகணும்? அவ்வளவு நாள் மகாபாரதம் நடத்தியிருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பாரதத்தை முழுமையாக சொல்லி கேட்கணும்னா இந்த ஆடி மாதம் தொடங்கி அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாரதம் பெரியது. இதை எழுதினவர் பெரியவர், சொன்னவரும் பெரியவர். ஒரு காலத்தில் வேதவியாசர் தவம் செய்தார். பரசிவம் ஜன்மயம் பூரணம் சவபோக பாக்கியம் பரமநிதியம் பரதுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலையம் பரமஞானம் பரமதத்துவமகத்துவம் பரமகைவல்ய நிமலம் பரமதத்துவ நிரத்தக்ஷணிற்களம் பூத பௌதிகாதார நிபுணம் பவபந்தன கிரக வினோத சகலம் சிற்பரம் பரமானந்த சுரூபம் பரிசயாதீதம் சுயம் ஜதோதயம் பரம் பரமார்த்தமக்னமௌனம் படன வேதாந்தாந்தமாகமாந்தாந்த திருபாதிகம் பரமதாந்தம். வேதவியாசர் தவம் செய்தார். பிரம்மதேவன் வந்து காட்சி கொடுத்தார். தவம்ன்றது வேற ஒன்றும் இல்லை. 23 நாளைக்கும் விழா தொடங்குற நேரத்தில் வந்து இங்கே உட்காந்து விழா சொற்பொழிவு நிறைவு பெற வரைக்கும் நீங்கள் எதிர உட்காந்து மகாபாரதம் கேட்டீங்கன்னா 23 நாளும் நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். இதை சொல்லுவதை நாங்கள் ஒரு தவமாக நினச்சி சொல்லிங்கிறோம். பிரம்மதேவன் வந்தார். வேதவியாசர் சொன்னார், என் உள்ளத்தில் ஒரு காவியம் உருவாகி இருக்கிறது, இதை நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழுத வேண்டும்னார். யார? பிரம்மதேவனை. பிரம்மதேவன் பார்த்தார், அப்பா எனக்கு எதுப்பா ஓய்வு? பிரம்மதேவன் படைப்பு தொழில். யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்கள் அத்தனையும் படைப்பு. இந்த உயிர்களுக்கெல்லாம் உடம்பை கொடுக்கக்கூடிய படைப்பு. பூலோகம் புவர்லோகம் ஜுவர்லோகம் ஜனலோகம் தபலோகம் மகாலோகம் ஜத்திய லோகம் அதல விதல சுதல ரசாதல இச்சாதல மகாதல பாதாளம் என்கிற 14 உலகங்கள், 1000 கோடி அண்டங்கள், 84 லட்சம் ஜீவபேதங்களையும் படைக்கிறவர் யாரு? பிரம்மன். ஓய்வே இல்லைப்பா எனக்கு, நான் எங்கேருந்து எழுதுறது? அதான் பட்னதார் சொன்னார், மாதா உடல் தலித்தாள் வல்வினையேன் கால் தலித்தேன் வேதாவும் கை தலித்து விட்டானே. இந்த பாட்டை தான் கவிஞர் கண்ணதாசன் பாடினார். பெற்றவள் உடல் சலித்தாள் பேதை நான் கால் சலித்தேன் படைத்தவள் கை சலித்து ஓய்ந்தான் அம்மாம் என்னும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவே நம்மா. அந்த பட்னத்தார் பாட்டு சொல்லும்போது நமக்கு புரியல. அதே கருத்தை கவிஞர் கண்ணதாசன் பாடி சினிமாவில் இசையமைத்து பாடுகிற போது அது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ இலக்கியம் சினிமா. எனக்கு ஓய்வில்லை, நீ விநாயக பெருமான வழிபாடு செய்யின்ட்டார். பிரம்மம் போயிட்டார். உடனே வேதவியாசர் விநாயகரை வழிபட்டார்.
விநாயக பெருமான் வந்தார். சுவாமி, என் உள்ளத்தில் ஒரு காவியம் உருவாகி இருக்கு, இதை நான் சொல்ல போகிறேன், நீங்க எழுதி தரணும்னார். சரி, எங்க எழுதுறதுன்னார். மகாபாரத்தை ஏட்டில் எழுதியிருந்தா இன்னைக்கும் செல்லு சாப்பிட்டுருக்கோம். மகாபாரதத்தை சிலை மேல் எழுத்தாக எழுத வேண்டும் என்று மகமேரிகிரியை ஏடாக்கி கஜமுகாசுரனை வதம் செய்வதற்காக ஒடித்த வலது கொம்பை எழுத்தாணியாக கொண்டு விநாயக பெருமான் பாரதம் எழுத தொடங்குகிறார். மேருகிரி ஏடு எழுத தொடங்குகிற போது, வியாசனே, நான் எழுத ஆரம்பிச்சுட்டேன், எழுதிக்கிட்டே இருப்பேன், என் எழுதுகோள் தடைபடக்கூடாது, அவ்வளோ வேகமாக சொல்லணும். பிள்ளையார் சுழி போட்டார். வேதவியாசர் சொன்னார், சுவாமி நீங்கள் எழுதுங்க, நான் சொல்லுகிற ஸ்லோகங்களுக்கு நீங்கள் பொருள் தெரிஞ்சு எழுதணும்னார். அப்படியே சொல்லி எழுதுறது இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு பொருள் தெரிஞ்சு எழுதணும். இவருக்கு ஒரு நிபந்தனை போட்டார். இந்த நிபந்தனையை ஏற்று வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதுறாரு. அவர் என்ன சொல்ல போறாரோ அதை அவர் முன்னாலே எழுதின்னு போறாராம். இவர் ஏன்னா நாம என்ன நினைக்கிறோன்னு தெய்வத்துக்கு தெரியும், தெய்வம் என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியாது. இவர் முன்ன எழுதுறார். இது அருணகிரியார் சொன்னார், முத்தமிழடை வீணை முற்படுகிரி தன்னில் முற்பட எழுதிய முதல்வோனே. முன்னாடி எழுதி போற, நாம சொல்றதுக்கு முன்னே இவர் எழுதுறாரு. அவர் எழுதுகோலை தாமதிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப கடினமான ஸ்லோகங்களை பாடுறாராம் வியாசர். சில பாட்டு எளிமையாக இருக்கும், திராட்சை பழம் மாதிரி. சில பாட்டு வாழைப்பழம் மாதிரி, தோலை உரிச்சிட்டு சாப்பிடணும். சில பாட்டு பலாப்பழம் மாதிரி. பலாப்பழம்னா அவளுக்கு சாதாரணமாக அப்படியே சாப்பிட முடியாது, அது கைக்கு எண்ணெய் போட்டு கத்திக்கு எண்ணெய் போட்டு தோல் தீவி எடுத்து உள்ளே இருக்கிற சுளை எடுக்க, அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும் சில பாட்டு. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பாருங்க. முத்திக்கு சிட்டி குப்பி முடி சூச்சக்கை பீற்றுற்றிய முற்பக்கத்திற்பற்புற்றிட முதல் மீதே முக்கிய பச்சை பொட்டிட்ட நிறத்தின சுட்டி பொற்புற்றிட முச்சட்ட சித்திர கட்டர் எழிலாடே தித்திக்க சொற்சொற்சுப்பிதன சுக்கன் கற்பை சொக்கிய செப்பு கொக்கை சுப்பெருதனமேறே திட்டத்தை பற்றி பற்பல லட்சைக்குட்பட்டு தொட்டுயர் சிக்கி சொக்கி கெட்டிப்படி உழல் வேணோ மெத்த தூக்கத்தை தித்தியனை சீத்த தீர்ப்பத்த தொடுமைச்சி சொர்க்கத்தில் எற்பரமருள்வாய். நித்திய கற்பத்தில் சித்தர்கள் 8 திக்குட்பட்டவர் நித்தை கற்புற்ற பக்தர்கள் அமர்வாரும் நெட்டிக்கு புட்பத்தை கொடிமுற்ற தோற்றச்சி கப்படனைக்கு பட்டத்தி குற்றுரை பெருமாளே. எதுனா புரிஞ்சுதா? பெருமாளேன்னு சொன்னது மட்டும்தான் புரியும். பெருமாளே ஒன்றும் புரியாது. அந்த பாடலை சொல்லி அதுக்கு பதச்சேதம் செய்து வாரியார் சுவாமிகளை போன்ற பெரிய அறிஞர்களிடத்திலே நீங்கள் பாடம் கேட்டீங்கன்னா தான் தெரியும். பாடம் கேட்கணும், அப்போ தான் புரியும். அதுபோல மொத்தம் 8800 ஸ்லோகம் இந்த மாதிரி கடின நடையில் பாடினாராம். மொத்தம் 60 லட்சம் கிரந்தம். 60 லட்சம். 1000 பாட்டு எழுதிட்டாவே நான் 1000 பாட்டு எழுதி பாயிரம் எழுதிட்டேன்னு புலவர்கள் மாறு தட்டிக்கிறாங்க. 60 லட்சம் பாட்டு வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதி நிறைவு பண்ணாராம். மகாபாரதம் அத்தனை பெரிது. 30 லட்சம் கிரந்தம் தேவலோகத்தில் நின்றதாம், 15 லட்சம் கிரந்தம் அசுர உலகத்தில் நின்றதாம், 14 லட்சம் கிரந்தம் எச்ச உலகத்தில், ஒரே 1 லட்சம் கிரந்தம் பூலோகத்துக்கு வந்ததாம். இவ்வளோ பெரிய விஷயம். இந்த 1 லட்சம் பாட்டுக்கும் பொருள் சொல்லி மகாபாரதம் சொல்லணும்னா அதுக்கு தான் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்னு அந்த காலத்தில் சொன்னது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காவியம் உலகத்தில் இருக்கிறதுன்னா அது பாரதம் தான்.
என்ன ஆடிட்டு இருக்கேன் பாக்குறீங்களா? ஆடி ஆஃபர் சும்மா ஆடி தானே சொல்லணும். என்னடா நவீன் சொல்ற? ஆமாங்க மக்களே, தங்கம் வாங்கினா வெள்ளி இலவசம். கண்ணா லட்டு திங்க ஆசையா? நோ 1 கிராம் தங்கம் வாங்கினா 2 கிராம் வெள்ளி இலவசம். மக்களே, ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா? மக்களே, கம்மிங் ஜூலை 16th இருந்து ஆகஸ்ட் 4th வரைக்கும் நம்ம எம்என்ஜர் ஆடி திருவிழா மக்களே, எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் 2 மேல கண்டக்ட் பண்றோம். ஒன்று காதணி திருவிழா, கிட்டத்தட்ட 1000+ கட்ஸ் பார்க்க போறீங்க. அது மட்டும் தாலிக்குடி செயின்ஸ் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கோல்டு வாங்கினா 2 மடங்கு வெள்ளி இலவசம். மக்களே, இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா ஆடி சும்மா சரவடியா இருக்க போகுது. அலங்கட்டி மழைய போல ஆசை தீர பார்த்து சுத்துற இவ அழக ஆளோ கிளியோ பாட்டா அட கியூட்டா பேசோ கிளியோ பாட்டா இவ இன்ஸ்டா குயின் கிளியோ பாட்டா என் ஹார்ட்டுக்குள்ள வாழும் கிளியோ பாட்டா. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 phases பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு விலகி போகிறனே ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட